வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல செகண்ட் சேவ் லிஸ்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க, இதை பற்றின ஒரு முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 10,000 காலி பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்ட்டு பல தரப்பட்டவினர் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ குரூப் 4 உடைய வேக்கன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 4,662. ஸோ ரொம்ப கம்மியான வேக்கன்சிஸ் இருக்குது. வேக்கன்சிஸை எவ்வளோ சீக்கிரம் உயர்த்தணுமோ அவ்வளோ சீக்கிரம் குரூப் 4 உடைய காலி பணியிடங்களை எங்களுக்கு உயர்த்தி கொடுங்கள் அப்படின்ட்டு எல்லா தரப்பட்ட மக்களுமே கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த 4,662 ப்ளஸ் ஒரு 5,500 வேக்கன்சிஸ் உயர்த்தப்பட்டால் நமக்கு ஒரு 10,100 வேக்கன்சிஸாக மாறும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருக்குங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் முதற்கட்டமாக சான்றிதழ்கள் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டுருக்கீங்க. செகண்ட் சேவ் லிஸ்ட்டு எப்போ வெளியிடுவாங்க, அதுதான் இப்போ எல்லோருடைய கேள்வியாக இருக்குது. செகண்ட் சேவ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கணும் கிடைக்காதுங்க. சிலருக்கு மட்டும்தான் செகண்ட் சேவ் லிஸ்ட்டு கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு 140லேருந்து கொஷின்ஸ் ரைட்டானவங்கலேருந்து 150 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக செகண்ட் சேவ் லிஸ்ட்டில் வாய்ப்புகள் இருக்குது. ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸு, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் இவர்களுடைய செகண்ட் சேவ் லிஸ்ட் எல்லாத்துக்குமே ரெடி ஆகிட்டு இருக்குங்க. ப்ராசஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அதிகபட்சமாக இந்த டிசம்பர் 5-6 தேதிகளில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுதுங்க. அது மட்டுமே கிடையாது, இந்த செகண்ட் சேவ் லிஸ்ட்டில் நிறைய பேருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி இந்த முடிவுகளை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் நமக்கு வந்திருக்குங்க. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒரு அரசாணை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லீஸ்டான வேக்கன்சிஸ் தான் இருக்குது. என்னுடைய சிவி லிஸ்ட் என் பேர் வரல அப்படின்ட்டு எல்லாமே நீங்கள் சேரலாம். ஸோ அடுத்தடுத்து வர டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கவுன்சிலிங்க்கு ஆரம்பிக்க போகிறாங்க. ஓகேங்களா? கவுன்சிலிங் செல்லும் முன்னாடி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தயவு செய்து பார்த்துக்கோங்க. ஸோ கவுன்சிலிங்கில் விஏஓக்கு மட்டும் கிடையாது, விஏஓ மட்டும் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ குரூப் 4 உடைய போஸ்டிங் லிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சரு, அப்புறம் ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர், டிரைவிங் லைசன்ஸ். ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிட்டு தாங்க கவுன்சிலிங் போகணும். கவுன்சிலிங் முதற்கட்ட கவுன்சிலிங் யாருக்கெல்லாம் வெளியிடுவாங்க அப்படின்றது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ கவுன்சிலிங்குடைய தேதிகள் வெளியிட்ட உடனே கண்டிப்பாக கம்மியான ரேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு கூட கவுன்சிலிங் அழைப்பு இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஸோ ரேங்க் லிஸ்ட்டில் இன்னொரு ரேங்க் லிஸ்ட் பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. தயவு செய்து சிபி செல்ல உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களை. இரண்டாவது செலெக்ஷன் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இவர்களுடைய விடுபட்டவர்கள் அனைவருடைய பெயர்களும் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம். ஸோ சான்றிதழ் சரிபார்ப்புக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றத நீங்கள் கிளாரிட்டியாக செக் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் இப்போ என்ன சான்றிதழாக அப்லோட் பண்ணியிருக்கீங்க, ரீஅப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சான்றிதழ்களை கிளாரிட்டியாக ஒரிஜினல் தன்மை இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. அதன் பிறகு தான் உங்களுக்கு பணி வாய்ப்பே கொடுப்பாங்க. ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ சிவி லிஸ்ட்டில் ஒரு சில சிவி லிஸ்ட்டில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் பணி வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவுகள் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. குரூப் 4 உடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு இன்னும் ஒரு சில தினங்களில் வந்துடும். ஸோ உங்களுடைய சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. ஸோ அப்போ உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.